ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புத மகிமை, சூரியனை வணங்க சொன்ன ஞான சூரியன். பெரியவா ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். விவசாய வேலை செய்யும் ஒரு பெண்மணி தரிசனத்துக்கு வந்திருந்தா. பெரியவா எதிரில் கையை கூப்பி நிற்கிறா. நெஞ்சு படபடக்கிறது. என்ன வேலை பண்ணுற அப்படின்னு பெரியவா கேட்குறா. வயல் வேலைக்கு போகிறேன் சாமி. 6 பசங்க, மாமியா எங்கிட்ட தான் இருக்காங்க. காலையில் சோறாக்கி வச்சுட்டு போயிடுவேன். இருட்டுனப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். நான் எப்படி சாமியை கும்பிட்றது? கோயிலுக்கு போகிறது? உடம்பு களைச்சி போகுது சாமி. கும்பிடவே நேரம் இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறான். பெரியவாளின் திருக்கண்கள் கருணையால் நிரம்பி வழியிறது. சாமி கும்பிடணும்னு நினைக்கிறியே, அதுவே சாமி கும்பிட்ட மாதிரி தான். காலையில் சூரிய உதயம் ஆன உடனே கிழக்க சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடு. சாயங்காலம் விளக்கு வச்ச உடனே மேற்கத்துக்கு பார்த்து ஒரு கும்பிடு போடு. நீ கர்மயோகி. ஒரு வினாடி நேரம் தெய்வத்தை நினச்சாலே போதும், சகல புண்ணியமும் கிடச்சிடும் அப்படின்னு என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிறா பெரியவா. பெண்மணி கண்களை தொடச்சிக்கிறா. சூரியனை கும்பிடு, சகல புண்ணியமும் கிடச்சிடும், என்ன ஒரு கருணை அப்படின்னு நினச்சிக்கிறா. பெரியவா பல வகையான பழங்களை அந்த பெண்மணிக்கு கொடுக்க சொல்கிறார். தீனமாக வந்த அந்த மங்கை திரும்பி போகும்போது மங்கையருக்கு அரசியாக போகிறா. பெரியவா ஞான சூரியன் கும்பிட்டாலே போதும், சகல புண்ணியமும் கிடச்சிடும். ஓம் ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம். பிரிவாகடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.